بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا நடவடிக்கைகளை நாளாந்த செயற்பாடுகளை அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக அமைச்சுக்கணும். எது அல்லாஹ்வுக்கு பொருத்தம், எதை அல்லாஹ் விரும்புவான்? எனது ஆடையில ஈமான் இஸ்லாம் தெளிவாக விளங்கணும். ஏண்ட பேச்சில ஈமான் இஸ்லாம் வெளிப்படணும். ஏண்ட நடவடிக்கையில, ஏண்ட தொழில, ஏண்ட குடும்ப வாழ்க்கையில, நான் கணவனோடு நடந்து கொள்ற முறையில, நான் பிள்ளைகளை பராமரிக்கிற விஷயத்துல, இது எல்லாத்திலையும் ஈமானிய அடையாளம் அசராத் இருக்குமாக இருந்தா இவ ஈமானிய பெண்மணியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று எத்தனையோ பாவங்கள் அரங்கேற்றப்படுது. அல்லாஹ் மன்னிக்கணும், எங்க எல்லாரையும் பாதுகாக்கணும். அதிகமாக பெண்மணிகளும் கூட நடக்குது. சகோதரிகளே, தாய்மார்கள், பெண்மணிகள் மறைக்கப்பட வேண்டியவங்க, கண்ணியமானவங்க, பாதுகாக்கப்பட வேண்டியவங்க. ஆனா இன்றைக்கு நடு தெருவுல தனது மறைக்க வேண்டிய, தனது முழு உடம்பையும் மறைக்க வேண்டிய கண்ணியமான சகோதரிகள், தாய்மார்கள் வீதி வெளியில தனது ஈமான இழந்து தனது ஈமான இழந்து வெட்கமில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறான். ஓப்பனாக சொன்ன அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இது நாம் சொல்ல இல்லை, குர்ஆன் சொல்லுது. குல்லில் முஃமினாத், நபியே மூமினான பெண்களுக்கு சொல்லுங்க. குல்லில் முஃமினாத், நபியே மூமினான பெண்மணிகளுக்கு சொல்லுங்க. யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன, அவங்களோட பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் ஆண்கள் மாத்திரம்தான் பெண்களை பார்க்க கூடாது, எனவே பெண்கள் மூடி மறைச்சு கொள்ளணும் என்று. ஆனா குர்ஆன் சமசீராக சொல்லுது, பெண்களும் தனது கண்களை பாதுகாக்கணும், ஆண்களும் தனது கண்களை பாதுகாக்கணும். யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன, பெண்களுக்கு சொல்லுங்க நபியே அவங்களோட கண்களை பாதுகாக்கணும். இன்றைக்கு வெளிப்படையாகவும் தான், போன்கள் மொபைல்கள்லையும் தான், வீணான திரை காட்சிகள்லையும் தான் கண்களை பாதுகாக்கிறதுக்கு பெண்மணிகளும் தயாரில்லை, ஆண்களும் தயாரில்லை. இன்னும் சொல்ல போனா புள்ள, கணவன், மனைவி, உம்மா, வாப்பா, சகோதரர்கள், சகோதரிகள்